بسم الله الرحمن الرحيم. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது மோமின்களையும் ஏனைய மனிதர்களையும் பார்த்து பொதுவாகவே கேட்கிறான், அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், எம்மிடம் மீண்டும் வரமாட்டோம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான பாணியில் இந்த கேள்வியை தொடுக்கிறார். இந்த கேள்வியின் மூலம் இரண்டு விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று, வீணாக படைக்கப்படவில்லை. இரண்டாவது, அல்லாஹ்விடத்தில் போய்த்தான் ஆக வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம் வீணாக படைக்கப்படவில்லை. இப்ப நாம் படைக்கப்பட்ட நோக்கம் இந்த உலகத்தில் நாம் அல்லாஹுடைய அடிமைகள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். நாம் அடிமைகள் என்பதை காண்பிக்கக்கூடிய முறையில் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். இதுதான் அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கம். அதைத்தான் அல்லாஹு தஆலா வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை இபாதத் செய்வதற்கே அன்றி நான் படைக்கவில்லை. அப்ப 100% நோக்கமும் இபாதத் செய்வதுதான். இப்ப இந்த இபாதத் செய்வது என்பது லேசான காரியமும் அல்ல. இபாதத் செய்ய வேண்டும் என்று படைத்தாலும் இபாதத் செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலிருந்து நம்மை திசை திருப்பக்கூடிய அம்சங்களும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றன. ஷைத்தானை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஏனைய நம்முடைய கவனங்களை திசை திருப்பக்கூடிய அம்சங்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றுக்கு மத்தியிலே தான் நாம் அல்லாஹுடைய அப்துகளாக இபாதத் செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும். அதெல்லாம் சேலஞ்ச். இந்த நோக்கத்தை, நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவு செய்வதில் நாம் தெளிவாக இருப்போமாக இருந்தால் நம்மை எதிர்நோக்கி வரக்கூடிய சவால்கள் எல்லாம் நமக்கு சாதாரணமானவை. ஆனால் மக்கள் இந்த இடத்தில் தவறி விடுகிறார்கள். நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்பதை நிறைய பேர் சிந்திப்பதில்லை. அதனால் இந்த சவால்கள் இலகுவாக அவர்களை ஆக்கிரமித்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இன்று இந்த நவீன காலத்தில் சந்திக்கக்கூடிய சவால்கள் பட்டியலிட ஆரம்பித்தால் பெரிய ஒரு நீண்ட பட்டியலாக அது மாறிவிடும். அதில் மாற்று கருத்தில்லை. உங்களிடம் கேட்டாலே நீங்கள் நிறைய சவால்களை சொல்லுவீர்கள். இன்று முஸ்லீம்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் என்ன என்பது. இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய காலத்திற்கு தேவையான மிக அவசியமான சில சவால்களை அடையாளப்படுத்தலாம் நினைக்கிறேன். அதிலே முதலாவதாக முஸ்லீம்கள், உலகம் பொதுவாகவும் குறிப்பாக முஸ்லீம்கள் சந்திக்கிற சவால் இந்த குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் என்பது பழைய சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்த பிறகு உலகத்தின் பொது ஒழுங்கு என்ற ஒரு ஒழுங்கை கொண்டு வர முயற்சி செய்கிறோம் என்கிற பெயரில் கொண்டு வரப்பட்ட ஒரு டேர்ம் தான் இந்த குளோபலைசேஷன் என்பது. தமிழில் உலகமயமாக்கல் அல்லது பூகோள மயமாக்கல் என்று சொல்வார்கள். இப்போ இது வெளிப்படையிலே பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் போல இருந்தாலும் இது நிறைய உள் நோக்கங்களை கொண்ட ஒரு அம்சமாக காணப்படுகிறது. அதில் பிரதானமாக நான் இங்கே பேச விளைவது எந்த பகுதி என்று கேட்டால் பொருளாதாரம். குளோபலைசேஷனுக்குள்ளே இருக்கிற பல விஷயங்களுள் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் பொருளாதாரம் என்பது. இந்த குளோபலைசேஷன் மூலம் வளர்ச்சி அடைந்த நாடுகள் அல்லது மேலைத்திய நாடுகள், வளர்முக நாடுகளை அல்லது கீழைத்திய நாடுகளை ஒரு வகையான அவர்களுடைய ஆக்கிரமிப்புக்குள் வைத்துக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். இது ஒரு டீப்பான தலைப்பு. நான் அந்த குளோபலைசேஷனை பற்றி பேச வரவில்லை. இது எப்படி சேலஞ்ச் என்பதை நான் சொல்ல வருகிறேன். இந்த பொருளாதாரத்தின் மூலம் வளர்ச்சி அடையக்கூடிய, வளர்ந்து வரக்கூடிய நாடுகளை தங்களுடைய ஆக்கிரமிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனால்
உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் நுகர்வு கலாச்சாரம். நுகர்வு கலாச்சாரம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையை மக்கள் மத்தியிலே உருவாக்குவது. சந்தைகள் திறக்கப்படும், ஏற்றுமதிகள் பெருகும், உள்ளூர் உற்பத்திகள் குறையும், புதிய புதிய அம்சங்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்ப மனிதனுடைய மனதில் என்ன வந்துவிடும் என்றால் இதை நான் அனுபவிக்க வேண்டும் என்பது வந்துவிடும். இன்றைக்கு நமக்கு இது பெரிய ஒரு சேலஞ்ச், முஸ்லிமை பொறுத்தவரையில் பெரிய சேலஞ்ச். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ இந்த குளோபலைசேஷன் சிந்தனை வருவதற்கு முன்னால் துபாயில் இருந்திருப்பீர்கள், சவுதியில் இருந்திருப்பீர்கள், வீட்டுக்கு கடிதம் தான் அனுப்புவீர்கள், தபால். டெலிஃபோன் பண்ண வேண்டும் என்றால் ஒரு பூத்தில் போய் கியூவில் நின்று 10 திர்ஹம் 20 திர்ஹம் நிமிடத்திற்கு கொடுத்து பேசியிருப்பீர்கள். இன்றைக்கு நிலைமை எப்படி மாறி இருக்கிறது? உண்மையிலேயே மொபைல் ஓகே, மொபைல் தேவைதான் என்று வைப்போம். இப்போ சாதாரணமான ஒரு மொபைல் ஃபோன், இப்போ என்ன பார்த்துட்டு சொல்லுவாங்க நிறைய பேர், ஷேக் இந்த ஃபோனை என்ன வச்சுட்டு இருக்கிறீங்க, ஐஃபோனுக்கு மாறுங்க ஷேக்னுவா. என்னுடைய இன்கம் என்ன, என்னுடைய பொருளாதார நிலை என்ன, இதெல்லாம் மைண்ட் பண்ணுறது கிடையாது. அப்போ நீங்கள் சொன்ன உடனே எனக்கும் என்ன ஆகுது, 4 பேர் சொல்கிறீங்க பார்த்துட்டு, ஷேக் உங்களுக்கெல்லாம் இது செட் ஆகாது, இதில் வர அந்த இது ஸ்ட்ரக் ஆகும், இதில் ஜிபி கம்மியாக இருக்கிறது, ஹார்ட் டிஸ்க் இந்த இது இப்படியெல்லாம் சொன்னதுக்கு பிறகு எனக்கும் ஐடியா வருதோ நம்ம ஒரு ஐஃபோனுக்கு மாறினா என்னன்னு. இப்போ இந்த ஃபோன் வந்து நான் 800 ரியாலுக்கு வாங்குகிறேன் என்றால் ஒரு ஐஃபோன் 2000 ரியால் வரும். அப்போ நான் ஒரு சகோதரர்கிட்ட கேட்பேன், இந்த ஐஃபோனை நான் எப்படி வாங்கலாம்ட்டு. அது ஈஸி, நீங்கள் டவுன் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க. இப்படி ஒவ்வொன்றா பாருங்க. வீட்டில் டிவி இருந்துச்சு, அழகான ஒரு பெரிய டிவி, கலர் டிவி வீட்டில் இருந்துச்சு. திடீரென என்ன மனநிலை வந்துச்சு, சந்தையில் வந்து எல்சிடி டிவிகள் இறங்கிச்சு. அப்போ பிள்ளைகள் வந்து சொல்கிறாங்க, ஒய்ஃப் சொல்கிறாங்க, நாங்கள் போன இந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அழகான அப்படி பின்னால் அப்படி பெரிய இடமெல்லாம் பிடிக்காத சுவரில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டிவி வந்துருக்கு அப்படின்னு. அப்போ உடனடியாக இதை தூக்கி மூலையில் வச்சுட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இந்த ஃபோனை தூக்கி இந்த டிவியை தூக்கி ஒரு மூலையில் வைத்து விட்டு எல்சிடி டிவியை கொண்டு வந்து சுவரில் மாட்டினோம். மாட்டி அதை என்ஜாய் பண்ணியிருக்கும் போது பிறகு மகன் வந்து சொல்லணும், அப்போ 3D வந்துருக்கு, இந்த எல்இடி என்னடா அதில் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று மகன் வாப்பாவை சொல்லுவான். சொல்லி ஃபேமிலியை சேர்ந்து அந்த டிவியை வாங்குறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அப்போ அதை வாங்கிட்டு வந்தது பிறகு இங்கே எல்சிடி டிவி மூளைக்கு போகுது. எல்சிடி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 3D வருது. 3D வந்தோடனே உடனே நம்ம மனம் அப்படியே ஏற்றுக்கொள்ளுது வாங்கணும். வாங்குறது கஷ்டமா? நம்முடைய இன்கம் எவ்வளவுன்றது நமக்கு முக்கியம் இல்லை. ஒரு கிரெடிட் கார்டு தேவை. ஒரு கிரெடிட் கார்டு இருந்தால் நார்மல் டிவி எல்சிடியாக மாறியது, எல்சிடி எல்இடியாக மாறியது, எல்இடி 3Dயாக மாறிச்சு. இப்படி ஒவ்வொன்றா நீங்க பாருங்க. வீட்டுக்குள்ளே ஃபர்னிச்சர்ஸ், ஏர் கண்டிஷன், ரைட், வெஹிக்கிள். இப்போ நான் சொன்ன மாதிரி 50 வயசுல உள்ளவங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 40 வருடத்துக்கு முன்னால் நீங்க என்ன ஓடினீங்க ஊர்ல? சைக்கிள். எல்லாருமே 50 வயது உள்ள எல்லார வீட்லையும் சைக்கிள் தான் இருந்துச்சு. அது 2 வீலரா மாறி இன்னைக்கு எல்லார வீட்லையும் கார்லையும் இப்போ ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைபிரிட் கார் வாங்க வேண்டும் அல்லது 4 வீலர் வாங்க வேண்டும். எல்லாம் பார்ப்போம், நம்மளோட தெரிஞ்சவர், பெரிய பிஸ்னஸ் எதுவும் கிடையாது, ஆனால் 4 வீலரில் வருவார். போய் டவுன் பேமெண்ட் பிறகு இது எப்படி சேலஞ்ச் நமக்கு என்னன்னு கேட்டால், ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ முடியாமல் இது தடுக்கிறது. முதல் விஷயம்,
அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்வது போல அல்ஹாகுமுத் தகாசுர், தக்காசுர் என்கிற சிந்தனை உங்களை பராக்காக்கி விட்டது. தக்காசுர் என்ன? நிறைய பேராசை, நமக்கு நிறைய இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை உங்களை பராக்காக்கி விட்டது. எதை விட்டும் பராக்காக்கி விட்டது? நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்தை விட்டும் உங்களை பராக்காக்கி விட்டது. நீங்க படைக்கப்பட்ட நோக்கம் ஒன்று இருக்கிறது இந்த உலகத்தில், ஆனால் உங்களுக்கு அந்த நோக்கத்தை ரியலைஸ் பண்ணவே முடியவில்லை. இன்றைக்கு எவ்வளவுதான் நம்ம இந்த தலைப்பில் பேசினால் கூட, பேசுகிற எனக்கோ அல்லது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கோ இதை ரியலைஸ் பண்ணி நம்ம மாற்ற முடியுமா என்று கேட்டால் பெரிய சேலஞ்ச். சாதாரணமான விஷயம் அல்ல. இப்போ வீட்டில் ஒரு போன் என்பது இன்றைக்கு எல்லோருடைய கைகளிலும் போன். பிள்ளைகளுக்கெல்லாம் தனித்தனியாக ஐபேட் அல்லது டேப். மறுபக்கம் என்ன நடக்குது என்றால், ஒன்றில் நாம் வட்டியில் போய் மூழ்க வேண்டும். இப்ப ஹலால் ஹராம் பார்க்கிற விஷயம் எல்லாம் இல்லாம போயிடும்.